ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹரிமா ஃபேஷன்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புதுமையான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா ஒரு டீட்டெயில்டான வீடியோ நீ கூட சொல்லலாம். கொஞ்சம் லாங் வீடியோவாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 வரப்போகுது. பார்ட் 1 ஃபுல்லாக ஆரி ஒர்க் சம்மந்தப்பட்டது வரும். பார்ட் 2 ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டிச்சிங் ப்ராசஸ் வரும். ஓகே, இந்த ப்ளவுஸை வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு வந்து மார்க்கிங் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ மார்க்கிங்க்கு தனி வீடியோ நான் கொடுக்குறேன். அது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக வரும். ஸோ ப்ராப்பராக பண்ணணும், ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னா அது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம். நான் வந்து சிம்பிளாக ஈஸி மெத்தடில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் நான் வந்து டீச் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி ஒர்க் சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வரும். அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு மார்க்கிங் தனியாக வேறு ப்ளவுஸ் பண்ணி காட்டுறேன். சில்க் சாரீ ப்ளவுஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பேட்டர்ன் போட்டு அதை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஃப்ரேமில். அதை வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான். சின்ன மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம ஆன்லைன் ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு இருக்கோங்க ஆரி கிளாஸு. ஸோ ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஸ்க்ரீனுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி ட்ரேசிங் அண்ட் ஸ்கெச்சிங் கிளாஸுமே போயிட்டுருக்குங்க. ஸோ அந்த கிளாஸ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்குங்க. அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோவே. ஸோ ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஆரி ஒர்க்குக்கும் சரி, ட்ரேசிங் அண்ட் ஸ்கெச்சிங் கிளாஸுக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணி ஒரு 10 டேஸ்க்கு போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த ஆஃபரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேன். ஏதாவது ஆரி ப்ளவுஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, அதே மாதிரி இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கிங்லாம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கிங் பண்ணதில் அந்த 0.5 வந்து ஸ்டிச்சிங்க்காக நம்ம கொடுத்துட்டு ஒரு அவுட்லைன் வந்து ஒரு ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த அவுட்லைன் மேலே வந்து நம்ம ஜரி த்ரெட் எடுத்துக்கிறோம். நீங்கள் எந்த கலர் வேணாலும், சில்வர் இருக்குது, காப்பர் இருக்குது, ஆன்டிக் கலர் இருக்குது, கோல்டு கலர் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா தயாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் A1 மம்தா பிராண்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ தயாலஜி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தோணுது. நீங்கள் எது இருக்கோ உங்ககிட்ட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே சூப்பரான பிராண்டு தான். ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட் லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதுதான் வந்து உங்களோட ஃபினிஷிங்கே நீட்டாக கொடுக்கக்கூடியது. ஃபஸ்ட் லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கரெக்டாக வந்து போடணும். பார்த்து பார்த்து போடுங்க, மெதுவாக போடுங்க அந்த ஃபஸ்ட் லைன் மட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்த லைன் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுருவீங்க. ஏன்னா ஃபஸ்ட் லைன் மட்டும் கோணையாக எங்கேயாவது போயிடுச்சு அப்படின்னா அதே மாதிரி தான் அடுத்தடுத்த லைன் வரும். ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம நீட்டாக வந்து போட்டு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது அதே மாதிரி 3 லைன்ஸ் வந்து நம்ம கம்பல்சரி போடணுங்க. 3 லைன்ஸ் வந்து கம்பல்சரி போடணும். நீங்கள் ஜரி த்ரெட்டில் தான் போடணும் அப்படிங்கிறது எந்த அவசியம் இல்லை. நீங்கள் சில்க் த்ரெட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜரி த்ரெட்டில் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் ஜரி த்ரெட்லேயே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜரி த்ரெட்டில் 3 லைன் வந்து போட்டு முடிக்க போகிறோம். ஸோ முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சுபிங் த்ரெட்டு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு பக்கத்துலேயே அந்த 3 லைன் முடித்ததுமே சில்க் த்ரெட் வந்து ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது சாரியோட கலர் வந்து ஏற்ற மாதிரி சில்க் த்ரெட் எடுத்து அந்த அவுட்லைனுக்கு அந்த 3 லைன்ஸ் ஜரி த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால் அது வந்து வெறும் செயின் ஸ்டிச் மட்டும்தான், வேறு ஒன்றும் போடல. அதுக்கு பக்கத்தில் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச் போடுறேன். பீட்ஸ்லேயே வந்து ஸ்டெம் ஸ்டிச் போடுவோம் இல்லையா? ஸோ அதை தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ பீடுன்னு சொல்லுவாங்க. கட் பீட்லேயே மைக்ரோ பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நான் எடுத்திருக்கேன். 4 பீடு வந்து எடுத்து போடுறேன். நீங்கள் வந்து கட் பீடு அந்த 1 இன்ச்சு 0.1 இன்ச் கட் பீடெலாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மைக்ரோ பீடு தான் எடுத்திருக்கேன். அதில் 4 பீடு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து 4 பீடு வந்து எடுத்து ஸ்ட்ரெயிட்டான ஒரு, அதாவது அந்த லைன் இருக்கு இல்லையா, பக்கத்தில் இந்த சில்க் த்ரெட்டில் கொடுத்துருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு லைன் கேப் விட்டுட்டு பக்கத்தில் கொடுக்குறேன். ஒரு லைனுக்கான அளவு கேப் விட்டுட்டு நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அப்போ தான் வந்து சைடில் வந்து நம்ம பீடு எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு வந்து சைடில் கேப் வந்து ஃபில் ஆகும். அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து 4 பீட் கொடுத்து நம்ம அதை வந்து ஒரு லாக் செயின் வந்து கொடுத்துக்குறோம். அடுத்தது சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி லாக் செயின் கொடுத்துட்டு அப்படியே கொண்டு வரும்போது 4 கட் பீடு மறுபடியும் கொடுத்து கிராஸாக கொண்டு வரோம். நீங்கள் வந்து த்ரெட்டில் வந்து எப்படி பண்ணுவீங்களோ சேம் அதே தான். அந்த லாங் செயின் கொடுக்குறீங்க இல்லையா, அங்கே மட்டும் நீங்கள் பீடு கொடுத்துக்கிறீங்க. சைடில் போகும்போது அதே த்ரெட்டில்
லாங் செயின் கொடுத்துட்டு பேக் வரும்போது 4 பீடு வந்து லோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறது நான் டீட்டெயில்டாக வீடியோவும் கொடுத்துருக்கேன், வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே ஸ்டெப்பு தான் இங்கே வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் ஏன் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பீடு வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து ஒயிட் கலர் ஜரி வர மாதிரி சாரியில் வர்றதுனால நான் காம்பினேஷன் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த கலர், கோல்டு கலர் இருக்குது, பிரைட் கோல்டு இருக்குது, ஸோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சில்வர் கலர் தான் எடுத்திருக்கேன், அதாவது ஒயிட் கலர் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ மைக்ரோ பீடு தான் எடுத்திருக்கேன், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம், சுகர் பீட் கூட நீங்கள் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதோ யூஸ் பண்ணுறீங்க, வேறு ஏதோ பீடு யூஸ் பண்ணுறீங்க, அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அத்தனை பீடு மட்டும் கொடுத்தா போதும், ரொம்ப லாங்காக கொடுத்துடாதீங்க. மைக்ரோ பீடுங்கிறதுனால கரெக்டாக வரும், அந்த சைஸு 4 பீடு எடுத்திங்கன்னா போதும். ஸோ அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்டெம் ஸ்டிச் போட்டு முடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட் எடுத்து அதே மாதிரி சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன், பார்டர் மாதிரி 2 சைடும். ஓகே, இப்போ வந்து இந்த சைடு நான் கொடுத்துக்கிறேன், வெறும் செயின் ஸ்டிச் மட்டும்தான். ஓகே, ஒரு லைன் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இந்த டிசைன் வந்து நான் பிரிண்டர் ஸ்டாப்லேருந்து தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நான் எல்லாமே வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணியிருக்கேன், ஃபோனில் மொபைலில் வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த பேப்பர் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹோல்ஸ் போட்டு பார்க்குறேன், எனக்கு வந்து அது சரியாக வர மாதிரி தெரியல. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடியில் வந்து ஒரு கிளாத் வச்சுட்டு மேலே வந்து ஒரு பெரிய நீடியில் ஒன்று எடுத்து அதில் வந்து ஹோல்ஸ் போடுறேன் அந்த டிசைனை. இந்த மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு பண்ணும்போது எனக்கு வந்து சரியாக வரல. ஸோ நான் அதனால் நெக்ஸ்ட்டு ஒரு மெத்தட் வந்து எடுத்திருந்தேன், ட்ரேஸ் பண்ணுற மெத்தட். அது எப்படி அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இந்த மெத்தட் எடுத்துகிட்டு இதில் வந்து அந்த ட்ரேசிங் பவுடர் போடலாம், இல்லைனா வெறும் நம்ம யூஸ் பண்ணுற பவுடர் கூட போடலாம். போட்டு பார்த்தேன், எனக்கு வந்து அது சரியாக வரல. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணேன், அது வந்து உங்களுக்கு காட்டுறேன். என்ன மெத்தட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது வந்து டார்க் கலர் இல்லையா, ஸோ அதனால் ஒயிட் கலர் கார்பன் ஷீட் எடுத்துகிட்டு அந்த ஷீட் இப்போ நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஷீட்டுக்கு அளவாக வந்து ஒரு கார்பன் ஷீட் வந்து கட் பண்ணிக்கிட்டேன், ஒரு ஓரமாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சு நான் ட்ரேஸ் பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து சூப்பராக வந்தது, ட்ரேசிங் வந்து அப்படி தெரிஞ்சுது. ஸோ எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மேலே வந்து ஒயிட் கலர் பென்சில் எடுத்துகிட்டு அதை வந்து நான் டார்க் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது எனக்கு இன்னும் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து நெக்கு ட்ரா பண்ணும்போதே நம்ம ட்ரேஸ் பண்ணலை அப்படின்னா, நெக் பேட்டர்ன் போடும்போதே அதை ட்ரேசிங் பேப்பரில் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணலைன்னா இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன டிசைன் வந்து கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு மெத்தட் தான் இது. இந்த ப்ளவுஸ்க்கு நான் இந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணேன் ட்ரேசிங்க்கு. இது ரெண்டும் வந்து அந்த கார்பன் ஷீட்டும் அந்த பேப்பரும் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரெண்டையும் சேர்த்து ஸ்டாப்லர் பின் வச்சு ஸ்டாப்லர் பண்ணிட்டேன். ஸோ ஓரமாக வந்து பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ கிளியிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை ஃப்ரேமில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இல்லை இந்த ஃப்ரேம் அப்படியே எடுத்து கீழே தரையில் வச்சுக்கோங்க. தரையில் வச்சுட்டும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். பென்சில் வச்சு ட்ரா பண்ணுங்கள். ரொம்ப ஷார்ப்பானதை வச்சு ட்ரா பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா கிளிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரியே ரெண்டு பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கார்பன் ஷீட் அதில் அட்டாச் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ளவுஸ், பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் எல்லாத்துக்குமே போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு வரும் அப்படின்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி லைட்டடாக இருக்கும். அதை வந்து நீங்கள் டார்க் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒயிட் பென்சில் வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி தாங்க இது ஃபுல்லாக ஒன் சைட்லேருந்து ஆரம்பித்து அதே மாதிரி நான் கொண்டு வந்து முடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்லாம் பிரிண்டர் டேப்பில் இருக்கும், நீங்கள் வேணால் அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம டார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. நெக்கில் வந்து கரெக்டாக வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வச்சு
பென்சில் வச்சு டார்க் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. பென்சில் வந்து அப்பப்போ ஷார்ப்பாக சீவிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு திக்னஸாக வந்து அந்த டிசைன் வந்து விழாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம டார்க் பண்ணிட்டோம். இப்போ பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டிசைனு. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். நான் வந்து கொஞ்சம் சாம்பிளுக்காக அப்ளை பண்ணலான்ட்டு ஒரு பாதி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த சென்டரில் இருக்க ரவுண்டுக்கு வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்துக்கலாம். த்ரெட்டோட கலர் வந்து பார்த்திங்கன்னா சாரியோட கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ சாரியோட கலர் வச்சுட்டு அதுக்கு சென்டரில் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஸோ இந்த மாதிரி டிசைன் ஐடியா வந்து எனக்கு கிடச்சிது. சென்டரில் த்ரெட் ஒர்க்கும் ஜரதூசி ஒர்க்கு கட் பீடு ஒர்க்குன்னு சொல்லி எல்லாமே கொடுக்கலாம், அப்புறம் பேர்ல் பீடும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து காம்பினேஷனாக எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை நான் ஃபுல்லாக ஒரு பாதி முடித்ததுக்கப்புறம் அதோடய ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருந்தது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நல்ல கிராண்ட் லுக்காகவும் இருந்தது. ஸோ அதனால் வந்து இதை எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். சில்க் த்ரெட்டில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு அதில் வந்து ஜம்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜர்தூசி பேர்ல் பீடு கட் பீடுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண பார்க்க போகிறோம். ஒரு ஆஃபை வந்து பாதி ஆஃப் வந்து எப்படி போடுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து அந்த லைன் வரையணும் இல்லையா, அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கறதுக்கு. அதுக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. அந்த சென்டர் டாட்டில் வந்து ப்ளஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த ப்ளஸ்ஸுக்கு நடுவில் ஒரு ஆஃப் அந்த இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு நடுவில் வந்து ரெண்டு கோடு வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்படி ப்ளஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. கொடுத்துட்டு அதுக்கு சென்டரில் இருக்க அந்த 2 கோடுக்கு நடுவில் இப்படி வி மாதிரி கொடுத்துக்கோங்க, 2 கோடு ஈக்குவலாக. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், லைன் வந்து கரெக்டாக நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுப்போம். அதுக்காக தான் ஈவனாகவும் இருக்கும், தப்பாக போகாது, அங்கே கொஞ்சம் கேப் அதிகமாக விழாது. ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலான்னு தான் இந்த மெத்தடு. இப்போ கோல்டன் கலர் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜம்கி வச்சுருக்கோம். நீங்கள் கோல்டன் கலர் ஜம்கி வந்து அதிகமாக வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய பிளேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அது காமனான கலர் கூட. அதேமாதிரி சில்வர் கலரும் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு இதில் வந்து எத்தனை ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஒரு ஜம்கி வந்து எடுத்துகிட்டு நீடியில் 2 டைம் சுற்றிட்டு ஜம்கி எடுத்து அது மேலே வச்சு அப்படியே விரலில் 2 விரலில் இழுத்த மாதிரி பிடிச்சி நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறோம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடணுங்கிறது டீட்டெயில்டான வீடியோவும் கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஏன் நான் இவ்வளோ ஸ்பீடாக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு டிசைனை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற டீட்டெயில்டான வீடியோ மட்டும்தான். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சும் டீட்டெயில்டாக கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனித்தனி வீடியோவே நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நியூ டிசைன்ஸ் நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். நிறைய ஐடியாஸோடு கொடுத்துட்ருப்பேன். ஓகேவா? நிறைய ஸ்டிச் பண்ணுற வீடியோவும் வரப்போகுது. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எடுத்து கரெக்டாக அந்த சென்டர் ஹோல், அந்த ரவுண்டு ஒரு டாட் கொடுத்துருந்தாலே அந்த சென்டர் இதுலேருந்து எடுத்து நான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கும்போது ஒரு ஜம்கியும் வச்சு கொடுக்குறேன். ஓகே, நீடியில் வந்து 2 டைம் பிடிச்சிட்டு நீடியில் வந்து 2 டைம் சுற்றி அந்த ஜம்கி வச்சு அது மேலே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு கொடுக்குறீங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தாங்க இந்த டிசைன்லாம். கிட்டத்தட்ட இந்த ப்ளவுஸ் போடுறதுக்கு எனக்கு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா, பேக் நெக் போடுறதுக்கு எனக்கு 2 days ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு ஐடியாவே இல்லாமல் நம்ம யோசிச்சு போட்டதுனால ஒரு 2 days ஆகிடுச்சு. ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ் ஒன் டேயில் முடித்தேன், இன்னொரு ஸ்லீவ் 1 dayயில் முடித்தேன். ஸோ அந்த மாதிரி 2 days ஆகிடுச்சு. ஓகே, அதனால் ஃப்ரண்ட் நெக்கில் இந்த மாதிரி ஃபுல் டிசைன் கொடுக்கல, அந்த பார்டர் மட்டும் கொடுத்துருக்கேன். அதனால் இது ஃபுல்லாக வந்து எனக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 days ஆகிடுச்சு ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு. ஸ்டிச்சிங்க்கு 1 day ஆகிடுச்சு. ஸோ 6 days ஆச்சு எனக்கு இந்த ப்ளவுஸ் முடிக்கிறதுக்கு, ஐடியா இல்லாதனால. இதை நம்ம கஸ்டமர் யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு டிசைனோடு கொடுப்பாங்க. ஸோ நமக்கு அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் அந்த டிசைன் அப்ளை பண்ணுறதுப்போ. நமக்கு இன்னுமே ஒரு நாள் 2 நாள் வந்து முன்ன பின்ன ஆகும். ஓகே, அதை வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லி தான் வாங்கணும். கரெக்டான டைமிங் சொல்லி தான் வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு சென்டரில் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, அந்த ரவுண்ட் குந்தன் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதில் ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து B7000 க்ளூ வந்து எடுத்திருக்கேன். க்ளூ வந்து எப்படின்னா, அது அந்த பின்னாடி வந்து இழுத்தோன்னா ஒரு நார் மாதிரி வரும்.
ஸோ அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லாங்காக இழுத்து விட்ருங்க. இழுத்து விடும்போது உங்களுக்கு அது கீழே விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி நீடிலோட பேக் சைடு எடுத்து அந்த ஸ்டோனை வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த நூல் மாதிரி இருக்கிறது அப்படியே இருக்கும். அதை நீங்கள் இழுத்திங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ வந்து அசிங்கமாக இருக்காது அந்த இடத்துல. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த கொடி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் ஒயிட் கலர் சேம் அதே மாதிரி கட் பீடு வந்து மைக்ரோ பீடு எடுத்து 2 பீடாக வச்சு லாக் பண்ணிக்கிறேன். இந்த கட் பீடு வந்து நீங்கள் 2 வச்சு லாக் பண்ணலாம். ஆனால் அந்த கொஞ்சம் அந்த 1 இன்ச் 0.1 இன்ச் கட் பீடெலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றா வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இல்லைன்னா வந்து அது அசிங்கமாக இருக்கும். மைக்ரோ பீடுங்கிறதுனால நீங்கள் 2 வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ போட்டு முடிச்சுட்டு அதுக்கு வந்து எண்டு நாட் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரியே அந்த கொடி ஃபுல்லாக நம்ம இதே மெத்தட் தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த 5 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அந்த சென்டரில் இருக்க அந்த லாங் லைனுக்கு வந்து 4 மைக்ரோ கட் பீடு கொடுத்துட்டு ஒரு பேர்ல் பீடு வச்சு எண்டு நாட் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், சைடில் அந்த 4 லீஃப் மாதிரி கொடுத்துருக்கலையே அதுக்கு வந்து ஒரு மைக்ரோ கட் பீடும் ஒரு பேர்ல் பீடும் கொடுத்து எண்டு நாட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த லாக் செயின் கொடுத்து பேக் எடுத்துகிட்டு வந்து கூட அந்த 4க்கும் சேர்த்து ஒரு எண்டு நாட் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி எண்டு நாட்டே கொடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு மைக்ரோ கட் பீடும் அதே மாதிரி ஒரு பேர்ல் பீடும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி லீஃப் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி தான் நான் கொடுத்து லாக் பண்ணுறேன். ஸோ இப்போ அதே மாதிரி நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீடிலில் மேலே எடுத்துகிட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு 2 பீடை ஃபஸ்ட் லாக் பண்ணி அப்புறம் 2 பீடை வச்சு லாக் பண்ணிவிட்டு 4 பீடு ஆச்சா. அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் பீடு கொடுத்துட்டு அங்கே வந்து எண்டு நாட் கொடுத்துக்கிறேன். அப்புறம் சைடில் மறுபடியும் எடுத்துகிட்டு அங்கே ஒரு மைக்ரோ கட் பீடும் ஒரு பேர்ல் பீடும் கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி மறுபடியும் வந்து ஒரு மைக்ரோ கட் பீடும் ஒரு பேர்ல் பீடு கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். இந்த பேர்ல் பீடு வந்து எத்தனை இது mm அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 mm இந்த பேர்ல் பீடு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜர்தூசி எடுத்திருக்கேன். ஜர்தூசி வந்து ரொம்ப குட்டியாக இது வந்து எப்படின்னா 1/4 இன்ச் அளவு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த லீஃபுக்கு வந்து 1/4 இன்ச்சில் வந்து சைஸ் வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ ரொம்ப குட்டி லீஃபுங்கிறதுனால சென்டரில் வந்து எம்போஸ்டு கொடுத்துருக்கேன். அதே ஜர்தூசிலே வச்சு எம்போஸ்டு கொடுத்துருக்கேன். கோல்டு கலர் ஜர்தூசி எடுத்துக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது சென்டரில் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எம்போஸ்டை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரே சைடில் வந்து 4 ஜர்தூசி வந்து 1/4 இன்ச் ஜர்தூசி வந்து ஈவனாக கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் சென்டரில் த்ரெட் எடுத்து ஒரு எம்போஸ்ட் மாதிரி ஜர்தூசி கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரத்தில் கார்னர்லேருந்து எடுத்து ஒரு ஜர்தூசி கொடுத்துட்டு லாக் செயின் நடுவில் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லாக் செயின் கொடுத்துட்டு மறுபடியும் பேக் வரும்போது ஜர்தூசி ஃபில் பண்ணிக்கணும். ஒரே ஒரு எண்டு நாட் மட்டும் தான் வரணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்து லாக் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் சென்டரில் ஒரு எம்போஸ்டு ரோப் கொடுத்துக்கிறோம். அதே ஜர்தூசியில் கொடுத்துட்டு எண்டு நாட் கொடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜர்தூசி வந்து 4 ஜர்தூசி எடுத்துக்கிறோம் 1/4 இன்ச்சில். இப்போ அந்த கார்னர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கார்னர் ட்ரா பண்ணியிருக்கிறதுலேருந்து த்ரெட்டை மேலே எடுத்து ஜர்தூசி ஒன்று ஃபில் பண்ணி லாக் கொடுத்துட்டு அப்புறம் எம்டியாக ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு பேக் வரும்போது ஒரு ஜர்தூசி கொடுத்து மறுபடியும் அதை லாக் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி ப்ராசஸில் 4 ஜர்தூசி கொடுத்து எண்டு நாட் போட்டுக்கிறோம். 2 சைடுமே அதே தான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு சில்க் த்ரெட்டில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறீங்கன்னா ஃபுல்லாக அது போட்டுக்கோங்க ஒரு சைடு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் சென்டரில் வந்து
அந்த குந்தன் ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. அடுத்தது வந்து அந்த கொடி ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பேர்ல் பீடும் அந்த லீஃப் மாதிரி கொடுத்துருக்கல பேர்ல் பீடும் அந்த கட் பீடியும் வச்சு ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றா ஃபுல்லாக முடிக்கும் போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ அதுக்காக தான். அதே மாதிரி பக்கத்துலேயே மொபைலோ இல்லை ஒரு டைமரோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இந்த லாங் ஃப்ரெஞ்சுனால் இந்த ஃப்ளவருக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு ஒதுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், சீக்கிரம் முடிப்பீங்க. இது ஒரு சின்ன சின்ன டிப் தான், இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. கோல்டு ஷேடே நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ அந்த ஜர்தூசி வச்சு நம்ம கொடுத்துருக்குள்ள லீஃப் மாதிரி அதை வந்து மேலே அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறோம். அவுட்லைன் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். ஸோ அந்த கார்னர் வரும்போது பேக் ஸ்டிச் கம்பல்சரி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது லீஃப் மாதிரி தெரியும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கு எண்டு நாட்டும் கொடுத்துட்டு ஃபுல்லாக நம்ம ஜரி த்ரெட் வச்சு லாக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த அவுட்லைன் கம்பல்சரி கொடுக்கணும். நீங்கள் அவுட்லைன் கூட நீங்கள் வேறு ஜரி த்ரெட்டில் கூட கலரில் கொடுத்துக்கலாம். நான் வந்து சேம் கலர்லேயே கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ ஒரு ஐடியாவே இல்லாமல் ஆரம்பித்து எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா அதோட பார்டர் மட்டும் தான் நான் கொடுத்துருந்தேன். அதோட ஸ்லீவ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஸ்லீவ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்டரில் ஃபுல்லாக அதே மாதிரி கொடுத்துட்டு அதோடைய சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சென்டரில் இருக்கிறது வந்து 1/4 இன்ச் கட் பீடும் சில்வர் கலர், அதுக்கப்புறம் பேர்ல் பீடும் கொடுத்து லாக் பண்ணிவிட்டு சென்டரில் குந்தன் பீடு வந்து ஐ ஷேப்பில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.